6th தமிழ்னாக்கா நீங்கள் இப்போ இருக்க கொஸ்டின் ட்ரெண்ட் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பழைய ஓல்டு புக்கெலாம் படிக்கணுமா, புது புக்கு படிக்கணுமா, இல்லை புக்கே படிக்கக்கூடாதா, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பீங்க. ஆக மொத்தத்தில் எப்படியோ ஒன்று கொஸ்டின் பேப்பர் வந்து எல்லா கொஸ்டினும் வந்து ஸ்கூல் புக்லேருந்து கேட்குறாங்க. நம்ம பாஸ் பண்ணி வேலைக்கு போகிற லெவலில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே புக்கில் இருக்குது. அதுதான் நான் சொல்ல முடியுங்க. பாஸ் பண்ணி கட் ஆஃப் வரது எவ்வளோ இருக்குது மொத்தமாக நம்ம ஸ்கூல் புக்கில் கண்டிப்பாக இருக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து 6th எடுத்தோம்னா ஃபுல்லாகவே வந்து எல்லாம் பழைய சிலபஸ்ஸு, அதுக்கப்புறம் ஹோல்டுன்னு ஒன்று இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் புக்கு. அதுலேருந்து சில கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. இப்போ ஒன் ஆர் 2 கொஸ்டின் அதுலேருந்து வருது. இப்போ நம்ம ஓல்டு சமைச்சு நியூ சமைச்சு இப்போ நம்ம ரெகுலராக பார்ப்போம். 6th 10th வரையும் +2 இருக்கிற பாயிண்ட் பார்க்கும்போது அது தனியாக அவுட்லேருந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 6th ஓல்டு தமிழில் எடுத்துட்டீங்கன்னாக்கா பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ராமலிங்க அடிகளார் பற்றி கொடுத்துருக்கேன். ராமலிங்க அடிகள் வள்ளலார் பற்றி மாறிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃபுல்லாக எத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருது அதை முதல்ல நம்ம கிளியர் பண்ணோம். போன குரூப் 4 முன்னாடி கூட கேட்டிருந்தாங்க கொஸ்டின் வள்ளலார் பற்றி. போன குரூப் 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க வள்ளலாரில். அந்த மாதிரி இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நம்ம புக்கில் இருக்கிறது தான் இருக்குது அதில். சரிங்களா? பாருங்கள், வள்ளலார்னா பிறந்த ஊர், அப்புறம் அப்பா அம்மா பேர். பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா வள்ளலார் மருதூர். அப்புறம் வந்து வேறனா அப்பா அம்மா பேர் ராமையா சின்னம்மையார். அவர் எழுதின நூல்கள்லாம் கேட்பாங்க. இல்லை அப்புறம் அவருடைய இயக்கங்கள்லாம் கேட்கலாம் சம்டைம்ஸ். ஜீவகாரணி ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் நூல். அப்புறம் தொகுப்பு வந்து திருவருட்பா. சம்டைம்ஸ் வந்து வள்ளலார் கொடுப்பாங்க, ராமலிங்க கொடுப்பாங்க, ராமலிங்கனார் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் கொஸ்டின் பேப்பரில் அதை பார்த்தோம். இல்லை ராமலிங்கனார்னு கொடுத்தாங்கன்னா அது நான் வந்து கொஸ்டின் டோட்டலாக மாறிடும். அது ஜஸ்ட் கொஞ்சம் வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கையில். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் வரும்போது நெக்ஸ்ட் சேனல் வரும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஸ்கூல் புக்கு எடுத்து கையில் வச்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம். இப்போ நம்ம இது ஓல்டு புக்குங்க. இப்போ நான் சொல்கிற டாபிக் வந்து 6th ஓல்டு சமச்சீர் புக்கு. அது படிக்கணுமா சிலலாம் கேட்பீங்க. நீங்கள் எத்தனை புக்கு படிக்கிறதுன்னு கேட்பீங்க. பட் எல்லாம் படிச்சு தான் ஆகணுங்க, வேறு வழி இல்லைங்க. வேலைக்கு போய் என்ன ஆகுனாக்கா வேறு வழியே கிடையாதுங்க. வேறு மாற்று வழியாக இருந்தாக்கா நம்ம என்ன யோசிப்போம். மாற்று வழியே இல்லாத போது நம்ம இந்த வழி தான் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம வேறு வழி கிடையாதுங்க. இப்போது 6th புக்கு நீங்கள் ஓல்டு புக்கு எடுத்து வச்சுக்கிட்டு ஈஸியாக இருக்கணும் படிக்கிறதுக்கு. நம்ம இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லுவோம். அது உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், வள்ளலார் பற்றி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் திருக்குறள் பற்றி உங்களுக்கு காமனான கொஸ்டின் தான் எல்லாருக்குமே. திருவள்ளுவர் பற்றி கேட்குறாங்கனாக்கா அது எல்லா புக்லையும் இருக்குங்க. திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கில் இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த அதிகாரங்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க, அதோட கனெக்ட் பண்ணி படிச்சிடணும். பேசிக்கான பாயிண்ட்ஸ் தான். திருவள்ளுவர் பற்றி சிறப்பு பேர் என்ன, திருக்குறள் பற்றி சிறப்பு பேர் என்ன, அப்புறம் திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிமு 31ஆம் நூற்றாண்டு அப்படின்னு படிப்போம். கிபி 31 கொடுப்பாங்க. நிறைய பேர் அதில் மாற்றி போட்டு வருவாங்க. அந்த கிமு 31 சொன்னது யாருன்னு கேட்டாங்க. இப்போ கொஸ்டின் அது பேசிக் தான் கொஸ்டின். அதெல்லாம் நம்ம அதை கவனிக்க மாட்டோம். திருவள்ளுவர் ஆண்டுன்னு படிச்சிடறோம் நம்ம. ஆனால் திருவள்ளுவர் ஆண்டு யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கொஸ்டின் வந்து போன டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதனால வந்து திருவள்ளுவருடைய சிறப்பு பேர், திருக்குறளுக்கு சிறப்பு பேர். திருக்குறளுடைய சிம்பிளானு கேட்டாங்க. அது வந்து என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்டிருந்தாங்க. அது ஒரு முறை. திருன்றது என்னன்னு ஒரு முறை கேட்டிருந்தாங்க கொஸ்டின். நம்ம என்ன பண்ணணும், பேஸ் பாயிண்ட்டை நல்லா படிச்சுக்கணும். கிமு 31 சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க போன முறை கொஸ்டின். அப்புறம் வந்து உலக பொதுமை. இந்த மாதிரி திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் ஒரு 9 பாயிண்ட்ஸ் இருக்கும் மொத்தமாகவே. அந்த சிறப்பு பெயர்கள்னு உலக பொதுமறை, நான்மறை, அதே மாதிரி நாவலர், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம ஒவ்வொரு புக்கிலேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு தான். இல்லை இப்போ 2025 என்ன திருவள்ளுவர் அப்படின்னு கேட்பாங்க. அதை 31 ஆட் பண்ணி கொண்டு தான். அப்புறம் தமிழ் தாத்தா ஓவிய சாமிநாதையர். சாமிநாதையர் பற்றும் போது ஓவியசான்றதை ஃபுல் ஃபார்மே கேட்டிருந்தாங்க ஒரு முறை கொஸ்டின். போன குரூப் 4 நினைக்கிறது. போன குரூப் 4 அதுக்கு முன்னாடி குரூப் 4ங்க. ஓவியசானுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டாங்க. திருவாரூர் பிறந்த ஊர் அவங்க. உத்தமநாதபுரம். அவருடைய இயற்பெயர் வேங்கடரத்தினம். ஆசிரியரின் பெயர் மகாவித்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளை. ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் தான் சாமிநாதன். இந்த மாதிரி 3 கேரக்டரா இருக்கும். அதாவது ஊர் பேர் என்ன, அவருடைய இயற்பெயர் என்ன, ஆசிரியர் அவருக்கு பேர் வச்சா என்ன பேர் வச்சான்ட்டு ஃபுல்லாக கேட்டால் ஓவியசா அப்படின்னா ஏற்கனவே கொஸ்டின் கேட்டுட்டான். ஒவ்வொன்றும் கேட்குறாங்க கொஸ்டின். இப்போ வாவு சிக்கினேன், அப்புறம் WC பேனிச்சிக்கினேன், இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம் வரும்போது கேட்குறாங்க சில கொஸ்டின். அந்த மாதிரி வந்து இப்போ ஓவியசா ஃபுல் ஃபார்ம் வந்து ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். உத்தமநாதபுரம் வேங்கட சுப்பையர் மகனான சாமிநாதன். வேங்கட சுப்பையர் சாமிநாதன். அவரோட பிறப்பு இறப்பு பார்த்துங்க. அப்புறம் என் சரிதம், என் சரித்திரம் இப்படி கொஸ்டின் கேட்பான். அதனுடைய என் சரிதம், என் சரித்திரம் கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுலயே வந்து நூல்லாம் மாறி இருக்கும். கொஞ்சம் நம்ம அவசரப்பட்டு போட்டால் தப்பா போயிடும். என் சரிதம் தான் வந்து அவருடைய பெயர் நூலை வெளியிட்டிருக்காங்க. அவருடைய நூல் எதுல இருந்து வெளியிட்டாங்கன்னு கேட்பாங்க. ஆனந்த விகடன் நூல். அதை நோட் பண்ணிச்சுங்க. இப்போ எப்படி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த வந்தே மாதரம் பாடல் வந்து எதில் வெளியிட்டது அப்படின்னு கேட்குறாங்களா, அந்த மாதிரி கொஸ்டின். அது என் சரிதம் வந்து ஆனந்த விகடனில் பப்ளிகேஷன் நடந்தது.
அப்புறம் இவரை வந்து யார் பாராட்டான்னு கேட்குறாங்க. உவேசா தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்கள் யாருன்னு கேட்பாங்க. உவேசாவுடைய பணிகளை பாராட்டினது யாருன்னு கேட்டா ஜி போப்பும் ஜூலியஸ் வின்சோன் 2 பேரும். ஜி போப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த புறநானூறு, திருக்குறள் இதெல்லாம் வந்து தமிழ்ல மொழிபெயர்ச்சிருக்காங்க. ஆங்கிலத்தில் மொழிபெயர்ச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. அடுத்த லெசன் பாருங்க. நாலடியார் ஒரு டாபிக் இருக்குங்க. நாலடியார் டாபிக் பாருங்க. நாலடியார் 400 பாடலை கொண்டது. அந்த நாய்க்கால் சிறுவிரல் போல இந்த வரி குத்துட்டு கேட்பாங்க. அது யார் எதுன்னு கேட்பாங்க. சமண முனிவர். இப்படி நான் வச்சுக்கலாம். நாலடியார் யாருன்னு கேட்டா சமண முனிவர்னு சொல்லுவோம். இப்போ ஜென்ரலாகவே முனிவர்னு சொன்னாவே நம்ம 4 அடி தள்ளி தான் நிற்போம். சமண முனிவர்னா நாலடியாரு அப்படி எது ஞாபகம் வச்சுப்போம். அப்புறம் இந்த நூல் குறிப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. புக்கு எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக முடிச்சிடலாம் சீக்கிரமாகவே. இதில் புக்கில் சொற்பொருள்லாம் இருக்கும். அதை ஃபுல்லாக பார்த்து வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாய்க்கால், நாயின் கால், ஈக்கால், ஈயின் கால், நன்கணியர், நன்கு பிளஸ் அணியர்னு இருக்கும். அது மொத்தமாக நூல் சொற்பொருள் அப்புறம் நூல் குறிப்பெல்லாம் இருக்கும். அதை வந்து நீங்களா ஃபுல்லாக கோத்ரோ பண்ணுங்க. நாலடியார் பேசிக் பாயிண்ட்னா ஒவ்வொன்று ஹெட்டிங்க ஒரு 4-5 பாயிண்டாவது கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுங்க. ஒரு ஹெட்டிங் படிச்சோம்னா பேசிக்ல என்ன சொல்ல வராங்க பாத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நாலடியார் சொல்றாங்க. நாலடி 400 ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. நாலடி 400 சிறப்பு பெயரும் இதுக்குன்னு சொல்றாங்க. இந்த பாடலின் தொகுப்பு வந்து யாரு சொன்னாங்கன்னாக்கா சமண முனிவர். இன்னொரு 400 பாடலை கொண்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 400 பாடலை கொண்டது. அடுத்து வந்து இன்னொன்னு 11 கீழ்கணக்கா 11 மேற்கணக்கா, 11 கீழ்கணக்கா 11 மேற்கணக்கா. அது 11 கீழ்கணக்கு 11 மேற்கணக்குன்னு சொல்றோம். நம்ம அது தனியா வந்து 8 தொகை 10 பாட்டு 11 கிழக்கு தனியா ஒரு சேனல் கொடுக்குறோம். அதுல இது ஜஸ்ட் வந்து 11 கிழக்குன்னு உள்ள 1 நாலடியாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது 400 பாடலை கொண்டது. 2வது அடுத்து அறக்கருத்துக்கள் சொல்றாங்க. ஆக்சுவலா 11 கிழக்குன்னு வந்து அறநூல்கள் தான் சொல்றாங்க அதிகமா. 11 இருக்கு மொத்தமா வேலை. 18ல 11 அறநூல் தான் அதிகமா இருக்கும். அதுல திருக்குறள் 1. அடுத்த பாயிண்ட் பாருங்க, 4 400 சொன்னாங்க. அடுத்தது சமண முனிவர் பாடந்து. அடுத்து சங்க நூல்கள்லாம் 8 தொகையும் 10 பாட்டுன்னு சொல்றாங்க. அதுல இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணுங்க. சங்க நூல்கள்லாம் 10 பாட்டு 8 தொகையும் 2 சேர்ந்து 11 பாருங்க. நெக்ஸ்ட் 11 கீழ்கணக்கு 11 மேற்கணக்குன்னு சொல்றாங்க இல்லையா. அதுல பாயிண்ட் பண்ணி இது எக்ஸாம் கொஸ்டின் தான். 11 மேல் கணக்குன்னு சொன்னா 8 தொகையும் 10 பாட்டும் இது சேர்ந்து தான் 11 மேல் கணக்கு நூல். இது கேட்ட கொஸ்டினாங்க. அதே 11 கீழ்கணக்குனா இந்த திருவள்ளுவர் வந்து திருக்குறள், நாலடியாறு, ஏழாதி இதெல்லாம் சொல்றோம் இல்ல, சிறுபஞ்சமம் இதெல்லாம் வந்து 11 கீழ்கணக்கு நூல். அப்ப 11 மேல் கணக்கு கீழ்கணக்கு அதை பார்த்து வச்சுங்க. இதுல 11 என்னன்னு கேட்டேன் கொஸ்டின். 11 அப்படின்றது கொஸ்டின் போன முறை குரூப் ஒரு கொஸ்டின். கீழ்கணக்குனா என்ன, மேல் கணக்குனா என்ன. 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்தது 11 மேற்கணக்கு. மீதி 11 அறக்கருத்துக்கள் அதிகமாக போடுறது 11 கீழ்கணக்கு. அதுல திருக்குறள் 1, நாலடியார் 1. அதெல்லாம் முக்கியமானது. அடுத்தது இது வந்து 11 கீழ்கணக்கு. இதுக்கு அப்புறம் வந்தது சங்ககால நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்கள் தான் தொகுப்பு 11 கீழ்கணக்கு நூல். 11 18 பேர் மீனிங் அதுக்கு. அப்புறம் 11 கீழ்கணக்குகள்ல பெரும்பாலும் அறநூல்கள் சொல்லியாச்சு. 11 + 6 + 1 பிரிப்பதை இது தனியா 8 தொகை 10 பாட்டு வந்து நம்ம பார்க்கலாம் அதுல. ஓகே, அடுத்தது வந்து பாரத தேசம் டாபிக். பாரதியார் பத்தி படிக்கும் போது நீங்க பாரதியாரையும் பாரதிதாசனையும் கிளியரா படிச்சுங்க. நிறைய பேர் வந்து பாரதியார் பாயிண்ட் பாரதிதாசனுக்கும் மாற்றி போட்டுருவாங்க. அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து படிக்கணுங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் போனாலும் நம்ம 1.5 மார்க் டோட்டலாக போயிடும். அதில் வந்து கட் ஆஃப் குறைஞ்சி நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாரதியார், பாரதிதாசன், அப்புறம் புத்தருடைய சமண கருத்துக்கள், புத்த சமண கருத்துக்கள் இந்த மாதிரி வந்து, அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொன்று காந்தி, அம்பேத்கர் கருத்துக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வர டாபிக்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு போடணும். அதுவான்னு சொன்னாவே நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அதனால் வந்து தெளிவாக படிச்சுக்கணும். இந்த யார் இப்போ அடுத்த டாபிக் நம்ம போகும்போது பாரதியார் பற்றி ஒரு கொஞ்சம் டாபிக் இருக்கு. இந்த பாரதியார் பாரதிதாசன் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணுங்க. இந்த யாரு, இந்த சன்னா பையன், இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு தான் படிக்கணும். ஈஸியாக இருக்குங்க. இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம திடீர்னு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுப்பாங்க. இது யார் சொன்னாலும் கேட்பாங்க. இது திடீர்னு பாரதிதாசன் மாற்றி போட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி அப்புறம் வந்து நான் என்ன சொன்ன மாதிரி தான் போன கிளாஸுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அம்பேத்கர், பெரியாருடைய கான்செப்ட் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் கூட நம்ம மாற்றி போட்டு வந்து நிறைய பேர் வந்து குழப்பம் வரும். 1.5 மார்க்கு போயிடுச்சு, அப்படி வந்து கட் ஆஃப் போயிடுச்சுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து பாரதியார் பற்றி பார்க்க போகிறோம். அதில் பாரதியாரும் கான்செப்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி இது யார் செஞ்சாங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வர மாதிரி போயிட்டு இருந்துச்சுனாக்கா அது கண்டிப்பாக பாரதியாராக இருக்கும். ஓகே, ரொம்ப ஹார்டாக இருக்கும் சில பாட்டுலாம். அது பாரதிதாசன் பெரும்பாலும் கொஞ்சம் ஞாபகம் வச்சு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் பாயிண்ட் பாருங்க. ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம்,
குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம். அடுத்தது இன்னொரு கொஸ்டின் பாருங்க, இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். இந்த வரி உலக தொழிலாட்டும் உகந்து செய்வோம். இந்த கொஸ்டின் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. இந்த வரிகள் யார் சொன்னாங்க? உலக தொழிலானது உகந்து செய்வோம். இது யாருடைய கூட்டுன்னு கேட்டிருக்காங்க. இது இன்னொன்று தெரியும், சாதி இரண்டுடைய வேறு இல்லை. இதுவும் வந்து ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். இதுவும் இன்னொரு பாயிண்ட் பாருங்க, நீதி நெறியின்றி பிறர்க்குதவும் நேர்மையர் மேலவர், கீழவர் மற்றவர். இந்த கீழவர் மேலவர்ன்ற பாயிண்ட் ஏற்கனவே வந்து பாடல் வரி கொடுத்து, கீழவர்னா யாரு, அப்புறம் வந்து மற்றோர்னா யாரு, மேலவர் யாரு, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அண்டர்லைன் பண்ணி கேட்டிருந்தாங்க. இந்த வரையும் நம்ம நினைச்சிருப்போம் 6th புக்கில் எதுவும் கொஸ்டின் வரல அப்படின்ட்டு. பட் எல்லா கொஸ்டினும் ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா பாருங்க, கிளியரா கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஃபுல்லா படிக்கணும் அதில். ஓகே, பாரதியார் சொற்பொருள் ரெகுலராக சொல்ற மாதிரி தான் சொற்பொருள் வரலாம். மீனிங் பார்த்துங்க கொஞ்சம். இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, தமிழ் மகள்லாம் யாரு, ஔவையார். அப்புறம் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி, கனவு காண்பதில் யாருக்கு யாரு நிகர்னு கேட்பாங்க கொஸ்டின். பாரதிக்கு நிகர் பாரதியே. இந்த பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி என பாரதியை குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்பாங்க. அது கவிமணி. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கும், கவிமணி. அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா பறவைகள் பலவன டாபிக் இருக்கும். பறவைகள் பற்றி பார்க்கணும்னா நமக்கு எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் வந்து பறவைகள்னு வரும்போது நம்ம ஜிகே டாபிக்கோட சேர்த்து படிக்கணுங்க இதில். அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் படிக்கணும் இல்லைங்க, எதோட லிங்க் பண்ணி படிச்சுக்கணும். பறவைகள்னு வரும்போது நமக்கு பறவைகள் சரணாலயம், பறவைகள் வந்து வலசை போதல், அப்புறம் இந்த பறவைலாம் எங்கெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சைபீரியன் பறவைகள்லாம் சொல்றோம்ல, சைபீரியன் பறவைகள்லாம் எந்த ஆங்கிள் இருக்கும், எந்த அச்சராய்கள் இருக்கும், எதுக்காக பறவைகள்லாம் இங்கே மைக்ரேட் ஆகி வருது, அது பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கு எந்த பகுதியிலிருந்து எந்த பறவை மைக்ரேஷன் ஆகிட்டு வேடந்தாங்களுக்கு வருது, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கறாங்க. அப்போ நம்ம இதை மட்டுமே படிக்காம அதோட லிங்க் பண்ணி நிறைய படிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அந்த பறவைகள் சரணாலயம் வரும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன பறவைகள் சரணாலயம் இருக்குது, இந்தியாவில் இருக்கு, வேர்ல்டு லெவலில் எந்த பறவைகள் சரணாலயத்தில் நமக்கு எந்த பகுதியிலிருந்து இங்கே வருது. சைபீரியன் வகை பறவைகள்லாம் இங்கே வருது, நமக்கு இந்த ஆங்கிள் இருக்கும், 90 டிகிரியில் இருக்கும் சைபீரியன் ஃபுல்லாக. அதுவும் வேடந்தாங்களுக்கு தான் வருது. எந்த வகை பேர் கேட்டிருக்கான் ஒரு மாதிரி கொஸ்டின் எக்ஸாம்பிள், டிஎன்பிஎஸ்சில யூபிஎஸ்சில ஏதோ ஒரு எக்ஸாம்பிள், எந்த பறவை வந்து சைபீரியன் பறவை இருக்குது, அந்த சைபீரியன் பகுதியிலிருந்து மற்ற இடத்துக்கு வலசை போகுதுன்னு கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பறவைகள் வந்து ஏற்கனவே இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். டிஇடியில் கேட்டிருக்காங்க பறவைகள் எத்தனை வகையாக பிரிக்கலான்ட்டு, 5. அப்புறம் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த பறவைகள்லாம் வாழ்ந்துன்ற கொஸ்டின். பறவைகள் இது மாதிரி வந்து ஷிஃப்ட் ஆகி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல இருந்து போகிறது வலசை போதல் பேர் இருக்கு. இப்போ நம்ம மனிதர்கள்லாம் வந்து கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போறாங்க இல்லையா, இடப்பெயர்வு. இப்போ கேட்ட கொஸ்டின் இப்பவும் கேட்டிருந்தாங்க பாருங்க, போன குரூப் 2லயும் வந்து ஒரு மேசேஜ் போல கேட்டிருந்தாங்க, இது மாதிரி மைக்ரேட் ஆகி எப்படி போறாங்க அப்படின்ட்டு, எந்த மாதிரி டைப்ல போறாங்கன்ட்டு. அது வலசை போதல்னா பறவைகள் வலசை போதல் பேரு. அதே மாதிரி மீனும் இருக்குங்க. மீன்கள் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போகுது இல்லையா, தண்ணியில வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் போவோம், அதுக்கு ஒரு பேர் இருக்குங்க. பறவைகள் ஒரு பேர் இருக்கு, யானைகளுக்கு ஒரு பேர் இருக்கு, மனிதர்களுக்கு ஒரு பேர் இருக்குங்க. மனிதர்கள் ஜென்ரலா வந்து இடப்பெயர்னு சொல்லுவாங்க, மைக்ரேட். காட்டாரமஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மீன்களுக்கு வந்து. காட்டாரமஸ்னா மீன்கள் வந்து நன்னீர் நோக்கி போறதுக்கு ஒரு பேர் இருக்கும், நன்னீர்ல இருந்து கடலில் போறதுக்கு ஒரு பேர் இருக்கும், அது காட்டாரமஸ் பேர் இருக்கு. பறவைகள் சரணாலயங்கள் கேட்பாங்க. ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். பறவைகள்னாக்கா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் எடுத்துட்டோம்னா நமக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பறவைகள் சரணாலயம் இருக்கு, அப்புறம் இந்தியாவில் எத்தனை இருக்கு, இந்தியாவில் இருக்கிற பேரு, தமிழ்நாட்டில் இருக்கிற பேரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் ஃபேமஸான பறவைகள் சரணாலயம்னா கானா பறவைகள் சரணாலயம், கானா. அது இன்னொரு பேரு பரத்பூர். பரத்பூர் இல்லை, பரத் சினிமா நடிகர் சொல்றோம்ல பரத், அந்த பரத்பூர். அப்பதான் ஈஸியாக ஞாபகம் இருக்கும் நமக்கு. பரத்பூர்னா அது ரயில்வே பிளாட்ஃபார்ம், அது லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம்ஸ்ல பரத்பூர். இது வந்து பரத்பூர் ராஜஸ்தான்ல இருக்கு. இது இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு பெரிய பறவைகள் சரணாலயம் கானா ஆர் பரத்பூர் பேர். தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. இப்போ சொல்றேன் பாருங்க, வேடந்தாங்கல், கஞ்சிரங்குளம், சித்திரங்குடி, மேல் செல்வனூர், இதெல்லாம் புக்ஸில் கொஞ்சம் அப்படியே ஈஸியாக பார்த்து வச்சுங்க. வடுவூர், கரைவெட்டி, வேட்டங்குடி, வெள்ளோடு, கூத்தன்குளம். இதை ஒரு முறை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எது சரியான, அதாவது இன்னும் எது பொருத்த மாட்டதுன்னு கேட்டு கூடங்குளம்னு ஒன்று இருக்கும், கூடங்குளம், கூத்தன்குளம். இது நமக்கு அது சரியான ப்ரொனன்சியேஷன். சப்போஸ் நமக்கு வந்து தப்பா எழுதியிருக்காங்களோ வேற மாதிரி இருக்கும் தெரியும். இது ரெண்டு வெவ்வேறு இடம், பட் ரெண்டுமே திருநெல்வேலி தான். கூடங்குளம், கூத்தன்குளம். இது பறவைகள் சரணாலயம், இது அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்.
கூடங்குளம் ரஷ்யாவினுடைய உதவினால கட்டப்பட்ட ஒரு கூடங்குளம் இந்த அணுமின் நிலையம். தமிழ்நாட்டில் அணுமின் நிலையம் வந்து எங்க இருக்குன்னு கேட்பாங்க. இது கூடங்குளம். இன்னொன்னு இந்திரா காந்தி பேர்ல இருக்கிற கூடங்குளம் எது அணுமின் நிலையம் கேட்டாங்கன்னாக்கா கல்பாக்கம் ஹெச்கார். அப்படியே கூட சேர்த்து இயரம் எழுதிச்சிங்க 1972. சரிங்களா? அப்ப நம்ம கூட சேர்த்து படிக்கும்போது நம்ம இதை படிக்கும்போது இதோட சேர்ந்து இருக்கிற பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும். அப்படிதான் ஞாபகம் இருக்கும். நம்ம சப்போஸ் நம்ம ஒரே இடத்துல நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியாது எல்லாத்தையுமே. நம்ம அது நம்ம டைம் வரும்போது சேர்த்து லிங்க் பண்ணி படிச்சுக்கணும். லிங்க் பண்ணி படிக்கிறதுக்கு வந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும். நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ எல்பிஜி எப்போ ஆரம்பிச்சான்னு கேட்பான். லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், அதாவது குளோபலைசேஷனுக்கு நம்ம எல்லாரும் தெரியும் 1991. ஆனால் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தா ஒரு கொஸ்டின் பேப்பரில் 1991 டேட் கேட்குறாங்க. சி 1991, டி 1991. இங்கே பாருங்க ஜூன் 24, ஜூலை 24 சம்திங், அப்புறம் ஏப்ரல் 24, இப்படி தான் கொஸ்டின் கேட்பான். டி வந்து 1991 மே 24. ஆனால் கொஸ்டின் வந்து என்னவோ 1991. ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். நம்ம புது நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசிங்க கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. பட் டேட்டு மந்த்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு அங்கே வந்து கோட்டை விட்டு வந்துட்டோம். நம்ம கொஸ்டின் மிஸ் ஆகி போயிடும். படிச்சும் வந்து வீணாக போகிற மாதிரி இருக்கும். இப்போ இண்டஸ்ட்ரியலைஸ் பாருங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு சொல்கிறோம். புது தொழில். அப்போ தொழிற்சாலைனாக்கா நமக்கு எப்பவுமே இருக்குன்னா ஜாலியாக இருக்கும். ஒர்க் ஆச்சுன்னா எப்படி ஒர்க் ஆகணும்னு கேட்டால் 24 hours, அதாவது 24x7. இது ஜூலை 7, 24. அப்போ ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சிஐஎஸ்எஃப் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டாங்க. சிஐஎஸ்எஃப் ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மத்திய தொழில் பாதுகாப்பு படை. ஆக்சுவலாக வந்து இது 1969. எப்படின்னா பேங்க் எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க? பேங்க் வந்து 14 வங்கியும் 6 வங்கியும் 1969, 1980 பண்ணாங்க. இப்போ பாருங்க பேங்க்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டி இருப்பாங்க. அப்போ இந்த இயர் பண்ணால் அங்கே சேர்த்து படிச்சு பண்ணிக்கலாம். இப்போ பேங்க் நம்ம எல்லாரும் படிச்சிருப்பாங்க. 14 வங்கி 1969, 14 வாங்கிட்டு எல்லாருக்குமே தெரியும். டிஎன்பிசி படிக்கிறவங்க பெரும்பாலும் 99% படிச்சுட்டு இருப்பாங்க 29ன்ட்டு. ஆனால் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுருக்கோன்னு கேட்டால் பேங்க்ல செக்யூரிட்டி இருப்பாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சு அது ரொம்ப அதில் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த மாதிரி லிங்க் பண்ணி கொஞ்சம் சேர்த்து படிச்சு வச்சு ஈஸியாக இருக்கும். ஓகே, பறவைகள் சரணாலயம் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. அப்புறம் அந்த பாம்பு பற்றி கொஞ்சம் டேட்டா கொடுத்துருக்காங்க. பாம்பு பற்றி படிக்கணும்னா நமக்கு இதெல்லாம் கூடு கட்டும், கூடு கட்டாது. அப்புறம் வந்து வேற விஷத்தன்மை அதிகமாக இது பண்ணுறது, அந்த விஷயம் எல்லாம் ஆனது. அப்புறம் வந்து அதை வந்து என்ன கலரில் இருக்குன்னு கேட்டாங்க. ஒரு கொஸ்டின், பாம்போட விஷயம் வந்து பிங்க் கலராக இருக்கும். அது எங்கே எப்படி எடுக்கிறாங்க? இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்க. யூபிஎஸ்ல ஒரு ட்ரைனிங்ல இது கேட்டிருக்காங்க. எப்படின்னா இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படின்னா பாம்பு நம்மளை கொட்டுனா எப்படி இருக்கும், கடிச்சா என்ன மாதிரி மார்க்கர் இருக்கும், ஸ்கேர் என்ன மாதிரி தழும்பு பாம்பா இருக்கும், அது ஒரு ஏபிசி லெட்டர்ஸ்ல இருக்கும், அது என்ன லெட்டர்ஸ்ல இருக்குன்னு கேட்டாங்க ஒரு கொஸ்டின். அதெல்லாம் நம்ம படிக்கிறது எல்லாத்தையும் டெப்தா படிச்சுக்கணும். இப்போ நம்ம சாதாரணமாக பாம்பு பற்றி படிக்கிறோம். எதுலாம் விஷத்தன்மை அற்றதுன்னு கேட்டிருக்காங்க. பைத்தான்ன்ற ஒரு பாம்பு வந்து நல்லா பெருசா இருக்கும், ஆனால் அது விஷத்தன்மை கிடையாது. இதில் என்ன சொல்லியிருக்கேன், கோப்ரெக்சின். அந்த விஷத்தோட பேர் வந்து கோப்ரெக்சின். அது புரோட்டீன். பாம்போட விஷம் வந்து ஒரு வகையான புரோட்டீன், புரதம். அந்த புரோட்டீன் வந்து நம்ம அப்படியே புரதம்னா அப்படியே கடந்து போக முடியாது. புரதம்னா என்ன, அந்த மாதிரி கண்டென்ட்டோட போயிடணும். புரதம், புரோட்டீன், ஜஸ்ட் ஒரு 2-3 பாயிண்ட் பார்க்கலாமே புரதத்தை பற்றி. நம்ம அது வந்து தமிழ் தான் படிக்கணும் அப்படின்றதுல நம்ம தேவை வந்து கொஸ்டின், அது என்ன ஒரு கொஸ்டின் டாபிக் படிக்கணும். புரோட்டீன். இப்போ புரோட்டீன்லாம் பாருங்க, கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், CONH. இந்த புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. பெப்டைடு, இது பேர் பெப்டைடுன்னு சொல்லுவோம். அது மாதிரி சைன், அதாவது இது ஒரு பாலிமரேஷன் சொல்லுவோம். பாலிபெப்டைடு. நம்ம ஆக்சுவலாக தமிழ் தான் படிக்கிறோம். இப்போ சேர்த்து பார்த்தீங்கன்னா புரோட்டீனோட பேசிக்காக ஒரு சில பாயிண்ட்டை படிச்சுப்போம். நம்ம அதோட சேர்த்து ஒரு சில பாயிண்ட் நமக்கு லிங்க் வருதான்னு பாருங்க. பாலிபெப்டைடு பண்ணிப்பு எதில் இருக்குன்னு கேட்பாங்க கொஸ்டின். பாலி அமைடு ஒரு இன்னொன்று சேர்த்து பண்ணி பாலி அமைடு எங்கே இருக்கும், இது சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின். பாலி அமைடு, பாலி எஸ்டர் எங்கே படித்தா எங்கே போயிட்டு இருக்கு பாருங்க. பாலி எஸ்டர், பாலிஸ்டைரின், ஸ்டைரின் சொல்லுவோம். பாலிஸ்டைர், இப்போ பாலிஎஸ்டர் சொல்லுவோம். சட்டெல்லாம் வந்து பாலிஎஸ்டர் துணின்னு சொல்கிறோம். அது இது பாலி அமைடு நைலானு. எஸ்டரோட பலபடி. இது கம்யூனிஸ்டில் பியூராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இப்படி மாதிரி இருக்கும், RCOA அப்படி இருக்கும்.
சி டபுள், அதாவது சி ஓவர் 2 இருக்கும், பக்கத்தில் வந்து அந்த அரோமேட்டிக் அலிபாட்டு கனெக்ட் பண்ணி எஸ்டர்னு சொல்லுவோம். ஸ்டைரீன் இது ஒரு பாலியமைடு, இது ஒரு பாலிமர், இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு பாலிமர். இது ஒரு மேட்ச் பாலிமர் கொஸ்டின் கேட்குறாங்க. இல்லை தனியாக கட் பண்ணி பாலிபெப்டைடு பிணைப்பு எதெல்லாம் கேட்பாங்க, புரோட்டீன், கொழுப்பு, இந்த மாதிரி எக்ஸட்ரா, விட்டமின், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அது பாலியம், இதுக்குள்ள சேர்த்து ஒரு டைம்ஸ் ஆஃப் பாலியம் கேட்கலாம், இல்லை தனித்தனியாக கொஸ்டின் கேட்பாங்க. அது பாலிபெப்டைடா என்னென்ன இருக்கும், CO NH புரோட்டீன். அப்புறம் நம்ம இது ஜுவாலஜியில் வர மாதிரி இருந்துச்சுனாக்கா புரோட்டீனோட எதனால வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது, அந்த ஒரு குரூப் 1 கொஸ்டின் பேப்பரில் ஒரு 4 உணவுப் பொருள் கொடுக்குறாங்க. இந்த 4 உணவுப் பொருளை வரிசைப்படுத்துக, புரோட்டீன் அடிப்படையில் வரிசைப்படுத்துன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு நாம் எப்படி பேஸ் பண்ணுவோம், அது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் முட்டை, தமிழ் படித்து நம்ம இதெல்லாம் சேர்த்து படிக்கிறோம். முட்டை, மொச்சை, மீன், இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் 1ல் பிலிமினரி எக்ஸாமில். அதுக்கப்புறம் புரதத்தினுடைய டிஃபால்ட் என்ன கேட்பாங்க, என்ன மாதிரிலாம், அது குவாஷியாக்கர், எதனாலும் எந்த குறைவால என்னென்ன நோய்படுது, குவாஷியாக்கர் அந்த அப்சர் தெரியும் நினைக்கிறேன். இன்னொன்று மராஸ்மஸ், கொஞ்சம் வயிறு விங்கனமாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் தடிமன் குறைவாக இருக்கும், குவாஷியாக்கர் மராஸ்மஸ் சொல்லுவோம். ப்ளஸ் அப்புறம் அமினோ அமிலங்கள், புரோட்டீன் பற்றி படிக்கணும். நம்ம அமினோ அமிலங்கள் புரோட்டீனோட நீரை மிக்ஸ் பண்ணோம்னா, நீரார் பகுத்தோம்னா அமினோ அமிலம் கிடைக்கும். இந்த அமினோ அமிலம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு அப்படி போயிட்டே இருக்கும். அதில் ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து புரோட்டீன்னா ஒரு 4-5 பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சு வச்சுங்க. புரோட்டீன் எந்த தனிமம் இருக்குது, 1. அந்த அப்புறம் அந்த தனிமம் எந்த பிணைப்பு உருவாக்குது, 2. அப்புறம் அது ஒரு பாலிமர். அப்புறம் வந்து என்ன மாதிரி உணவுப் பொருள் இருக்குது, அப்புறம் அந்த உணவுப் பொருள் பார்த்தா என்ன மாதிரி நோய் வருது குழந்தைங்களுக்கு, அப்புறம் நீரால் பார்த்தோம்னா அது என்ன அமிலம் கிடைக்குது. இயற்கையில் மொத்தம் இருக்கிற அமினோ அமிலத்தன்னு கேட்பாங்க 20. சரி, அந்த 20 படிக்கிறது ஒரு கோடு வேர்டு அப்புறம் சொல்கிறேன். அதில் எம்பி தவில்னு வரும், அது அப்புறம் நான் நோட் கிளாஸ் சொல்கிறேன். அதில் அது என்ன கேட்டானா இதுவும் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, இது பின்வரத்துக்கு எது அமினோ அமிலம் அல்ல, சரியா, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அதில் இப்போ நம்ம வந்து பார்த்தது வந்து கோப்ரெக்ஸின்றது ஒரு புரோட்டீனு. புரோட்டீன்னா என்ன தெரியாமல் அடுத்த நம்ம போனோம்னா கஷ்டமாயிடும், புரியாது. சப்ஜெக்ட் புரியுதுன்னா ரொம்ப ஈஸி. அடுத்த பாயிண்ட் ஆஃப்லாம் ஓகே. அடுத்த டாபிக் வந்து நான்மணி கடிகை. அடுத்த லெசன் பாருங்க, நான்மணி கடிகை. இதில் பாருங்க கடிகை என்னன்னு கேட்பாங்க கொஸ்டின். கடிகைன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அது சமண இலக்கியத்தில் பார்க்கும்போது நமக்கு அது வந்து ஒரு கல்விக்கூடம் இதெல்லாம் சொல்லியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபர்ஸ்ட் வரியே நம்ம இப்போ கேட்ட கொஸ்டின் தான். மனைக்கு விளக்கம் மடவாள், அதில் மடவாள்னு கேட்பாங்க. வேர்ட்ஸ் பாருங்க, மடவாள்னா என்ன, அப்புறம் கடிகைனா என்ன, இதில் நான் எதை குறிக்குது, மணி எதை குறிக்குது, இதே நம்ம கொஸ்டின் தான். மடவாள்னா என்ன, நான்னா என்ன, மணினா என்ன, கடிகைனா என்ன, இதை பற்றி பார்க்கலாம் கொஞ்சம் பாருங்க. மடவாள்னா பெண், கடிகைனா அணிகலன், அணிகலன் ஆர் நகை. 4 மணிகள், இது வந்து நம்பர் குறிக்குது. 4 மணிகள், 4 மணி கொண்ட அணிகலன். இல்ல 4 ஒவ்வொரு பாட்டுக்கு 4 அறக்கருத்து இருக்கும், மொத்தமா 4 மீனிங் குறிக்குது. ஆசிரியர் வந்து விளம்பி நாயகனார், நான்மணிக்கண் ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார். இந்த விளம்பி என்பதை சொன்னாக்கா ஊர் பேரு, நாகனார்ன்றது புலவரோட இயற்பெயர். அப்போ நான் விளம்பி நாகனார்னு கொடுத்துட்டு விளம்பினா என்ன நாகனார்னு என்ன கேட்பாங்க கொஸ்டின். விளம்பின்றது ஊர் பேரு, நாகனார்ன்றது புலவரோட பேரு. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் பாருங்க, சின்ன சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும், ஈஸியாக முடிச்சிடுவோம். நெக்ஸ்ட் ஆரிரோ. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி கேட்பாங்க. நாட்டுப்புற பாடல் பற்றி கொஸ்டின் எப்பவுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது பேசிக் பாயிண்ட்ல இருக்குங்க. எதெல்லாம் நாட்டுப்புற பாடல்னு கேட்பாங்க. நாட்டுப்புற பாடல் இலக்கியம் வந்து யாருன்னா எழுதுனாங்க, எந்த மாதிரி வந்து நாட்டுப்புற இலக்கியம், அந்த அன்னகாமோ, இந்த ஏட்டில் எழுதா கவிதைகள், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க அடிக்கடி. இதில் கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டாக்கா, தாளில் எழுதாத பாடல் தான் நாட்டுப்புற பாடல். இது இன்னொரு பேர் வாய்மொழி இலக்கியம். ஜென்ரலாக வந்து கிராம பாடல்னு சொல்லுவாங்க, கானா பாடல்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே குரூப் 4 குரூப் 2 மொத்தமாக கேட்டுட்டு இருக்காங்க. டிஇடியில் 3 டாப்பிக்ல கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக வந்து இப்போ எப்படி நம்ம பறவைகள் 5 சொன்னோம், இது நாட்டுப்புற பாடல் 7 நம்பர் வச்சு கேட்பாங்க கொஸ்டின். மொத்தம் 7 வகைப்படுது. நெக்ஸ்ட் விவேகானந்தரை பற்றி கொஞ்சம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் இல்லை இருந்தாலும் விவேகானந்தரை பற்றி படிக்கணும்னா நீங்கள் நம்ம நேஷனல் மூமெண்ட் டாப்பிக்கை தான். விவேகானந்தர் நம்ம ஏதோ ஒரு பிக்சர் பார்த்தாவே நமக்கு மைண்டில் ஓடணும், அட்லீஸ்ட் ஒரு 2-3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுலாமே அப்படின்ட்டு. விவேகானந்தர் என்ன சொன்னார்னா, முக்கியமாக வந்து விவேகானந்தர் பற்றி படிக்கணும் நமக்கு மெயின் பாயிண்ட் 1893 செப்டம்பர் 11 சிகாகோ
சிக்காகோ மாநாடு, உலக சமய மாநாடு சிக்காகோ சொல்லுவோம். அதுக்கு யாரெல்லாம் வந்து பொருளுதவி கொடுத்தாங்க, இவர் எந்த சமஸ்தானம், அதெல்லாம் கேட்டுருக்காங்க கொஸ்டின். இயற்பெயர் என்ன? நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்க. இதுல முக்கியமா வந்து அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள், ஜானகி மலாலன். நெக்ஸ்ட் இதுல இலக்கண மொழித்திறனம்னு இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துங்க, ஈஸியா இருக்கும். அதுல பிராக்கெட்ல கொடுத்துருப்போம். முக்கியமா பிராக்கெட்ல என்ன கொடுக்கணும் அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. ஹானம், குழம்பு, நாழி, தானியங்கள் அளக்கும் படி, நாழி, அது 4 ஆப்ஷன் கொடுப்போம். நாழினா டைம் கொடுத்துடுவோம். ஆக்சுவலா வந்து தானியங்கள் அளக்கக்கூடிய ஒரு படி. நெக்ஸ்ட் அகவிலை, தானிய விலைன்னு பேர் இருக்கு. திறவுகோலுக்கு சாவி. அடுத்த பாயிண்ட், அடுத்த ஹெட்டிங் போகும்போது நமக்கு பாரதிதாசன். ஃபர்ஸ்ட் பாரதியார் பார்த்துட்டோம், இப்போ பாரதிதாசனை பத்தி படிக்கும்போது பாரதிதாசன் வந்து முக்கியமா வந்து நூல்கள்லாம் பார்த்து வச்சுங்க. நூல்கள் தனியாக எழுதிங்க எடுத்து, இல்லை நான் அடுத்த கிளாஸ்ல மொத்தம் நூல்கள் சொல்லிடுறேன். நூல்கள், அப்புறம் வந்து வார இதழ்கள், மேகசைன், பத்திரிகைகள், இந்த டாபிக்கை கொஞ்சம் கிளியரா பார்த்துங்க. பாரதிதாசன் கொஸ்டின் வந்து கண்டிப்பா எப்பவுமே வந்துட்டு இருக்கோம். இதில் பாரதிதாசன் பற்றி படிக்கும்போது பேசிக் பாயிண்ட் தான். அவர் இயற்பெயர் என்ன, பாவேந்தர், அப்புறம் சிறப்பு பெயர்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யாரா ஒரு நாள் தெளிவாக படிச்சு வச்சுங்க. பாரதியார் படிக்கணும்னா பாரதியாரோடைய சிறப்பு பெயர் நல்லா ஃபுல்லாக படிச்சுங்க. இதை நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிந்து கவி, அப்புறம் வந்து மகாகவி, தேசிய கவி, விடுதலை கவி. இதெல்லாம் வந்து விடுதலை கவியை நம்ம சம்டைம்ஸ் பாரதிதாசன் போட ஆரம்பிப்போம். பட் அப்படிலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து பாரதியார் பிடிக்கும். அதனால தான் என்ன சொன்னானு, இப்போ நம்ம இதெல்லாம் சி மகாதேவின்னு ஒரு பாயிண்ட் படிச்சு வச்சுங்க. சி மகாதேவின்னு படிச்சோம்னா ஒரு பர்சன் பேர் குறிக்கும். அது ஈஸியாக நம்ம கோட் பண்ணிக்கலாம். சி மகாதேவினா சி சிந்து கவி, மகாகவி, தேசிய கவி, விடுதலை கவி. அது எல்லாமே வந்து பாரதியார் பிடிக்குது. சப்போஸ் இதுல நம்ம எலிமினேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து தேசிய கவி, விடுதலை கவியும் அவசரத்தில் நம்ம எக்ஸாம் டைம்ன்றதை விட டைம் ஆகும்போது கடைசியா இருக்கும். ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் இருக்கும். அதுக்கு டைம் முடிஞ்சிருக்கும். நமக்கு ஒரு 185 கொஸ்டின் 190 கொஸ்டின் போட்டுட்டு இருப்போம். டைம் முடிஞ்சு கொஸ்டின் சொல்லுவோம். அந்த நேரத்தில் திடீர்னு இருந்து பார்ப்போம், தேசிய கவியான அழைக்கப்படுபவர், விடுதலை கவியான அழைக்கப்படுவார். ஆன்சர் வந்து நம்ம ஆசிலேஷன் பண்ணி மாற்றி போட்டு வந்துடுவோம். பட் இந்த மாதிரி வேர்டு ஞாபகம் வச்சுனாக்கா டக்குன்னு நம்ம இதுன்னு சொல்லி எலிமினேட் பண்ணிக்கலாம் ஈஸியா. இது புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இதே நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணி சொல்றேன். அடுத்த கிளாஸ்ல ஜஸ்ட் இப்போதைக்கு சொல்லிடுறாங்க. ஒரு கோடா படிச்சுன்னா ஈஸியா இருக்கும். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு மொத்தமா வந்து ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பழமொழி இல்லாத கொஸ்டினை இப்போ வரத்தில்லை, சொல்லவடைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பழமொழிகள் நம்ம டாபிக் நமக்கு கம்பல்சரி வருதுங்க. அதை நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஒரு கிளாஸ் தனியாக எடுத்துடுறேன் பழமொழிகள்னு, நெக்ஸ்ட் சேனலில் பார்த்துருப்போம். ஆற்றுனா வேண்டுவதில், இது ரீசெண்டான கேட்ட கொஸ்டின். ஆற்றுனா வேண்டுவது இல்னா இல்லையா, இல்னா வீடா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. என்ன இல் என்பதன் கேட்பாங்க மீனிங். ஆற்றுனா வேண்டுவது இல், அதில் இல் என்பதன் பொருள் என்னன்னு கேட்பாங்க. ஆற்றுனா வேண்டுவது இல், இது எந்த இலக்கியத்தில் இடம்பெறுதுன்னு கேட்பாங்க. இல்ல மீனிங் கேட்பாங்க. பழமொழி 400. ஆற்றுனா வேண்டுவதில்னாக்கா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பதன் பொருள். இல்லைன்னா இல்லை, அந்த இடத்துல மீனிங். ஆசிரியர் வந்து முன்றையனார். அரையன் என்பதன் சொல்லு வந்து நான் விளம்பி நாகரான்னு சொன்னோம்ல, அதே மாதிரி தான். விளம்பினா என்ன, நாகரானா என்ன, அது மாதிரி கொஸ்டின்ல முன்றுரை அரையனார் இடத்துல அரையன் என்பதன் சொல்லுன்னு கேட்பேன். அரையன்னா அரசனை குறிக்கும், முன்றுரைனா ஊப்பெயர். ரெண்டா பிரிச்சு படிச்சு வச்சுங்க அப்படியே. முன்றுரையனார், அப்புறம் விளம்பி நாகனார், அந்த மாதிரி. அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா இந்திரா காந்தி பத்தி. இந்திரா காந்தி பேசிக் பாயிண்ட் தெரியும் உங்களுக்கு. நேரோட மகள், முதல் பிரதமர், இரும்பு பெண்மணி. இந்திரா காந்தி பத்தி நமக்கு கொஞ்சம் பேசிக்கா சில பாயிண்ட் சொல்லிடுவோம். இந்திரா காந்தி இப்போ நம்ம இங்க படிக்கும்போது தமிழ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்திரா காந்தினா என்ன, அந்த மாதிரி வரும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம இந்திரா காந்தி சொல்றோம், இது தெரியும் உங்களுக்கு. நேரோட மகள், அப்புறம் முதல் பிரதமர், அப்புறம் வந்து இரும்பு பெண்மணி. பிரதமர் டாபிக் நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல நிறைய கவர் ஆகும். இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமர் சொல்றோம். அப்ப எப்ப இருந்தாங்கன்னு கேட்டா 1966
77 வரை. அப்போ நமக்கு 6677 6677 அப்போ 66லேருந்து 77 வரை அவங்க தான் இருக்காங்க. அப்போ 2வது முறை எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் 1980 to 84. இது எத்தனாவது பிரதமர்? இது 3வது, இது 6வது. இப்போ பாருங்க 3, 6மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வரும். 36 வயதிலேயும் ஒரு படம் வரும். 36 வயதிலேயும் ஒரு படம் வரும். அது பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து சிறப்புப்படுத்தி ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ இல்லை நிர்வாகம் பண்ணுறதோ வேற எதனா பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்த்தீங்கன்னா அந்த ரோல் வச்சு ஈஸியாக வச்சுக்கலாம். 36 வயதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்திருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 36 நம்பர் ஞாபகம் வச்சுருந்தோம். அப்போ 3, 6, 36 வந்து இந்திரா காந்தி 1, 3வது பிரதமர், அப்புறம் 6வது பிரதமர். நெக்ஸ்ட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு எக்ஸாம் கேட்டிருக்காங்க. போபால் விஷவாயு சம்பவம் எந்த பிரதமர் காலத்தில் நடைபெற்றதுன்னு கேட்டேன் கொஸ்டின். ஆக்சுவலாக 84 வச்சு இது போட்டுடலாம். 1984 டிசம்பர். அது 1984 டிசம்பர் 2 தான் வந்து 2 to 3 கொடுப்பாங்க. டிசம்பர் 2 ஓகே தான் நமக்கு. இதுதான் வந்து போபால் விஷவாயு சம்பவம். அது என்ன கம்பெனி உங்களுக்கு தெரியும்? யூனியன் கார்பைடா கம்பெனி. மீத்தல் ஐசோ சைனேட் அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. ஐசோ மீத்தல் ஐசோ சைனேட்னு கொடுப்பாங்க. ஆப்ஷனில் ஒன்று சைனேடு கொடுப்பாங்க, இன்னொன்று சைனேட்னு ஒன்று கொடுப்பாங்க. இங்கேயே நிறைய பேருக்கு வந்து குழப்பம் வரும். மீத்தல் ஐசோ சைனேட்னா சைனேடானு சைனேட் அதான் கரெக்டான ஆன்சரு. சைனேட் தான். அது எப்போ? 84 டிசம்பர் 22 1984 டிசம்பர் 2. இது பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி பீரியட் வரும். அடுத்தது அவங்க 84 89 அவங்க ராஜீவ்காந்தி 84 89 வரும். பட் டேட்டை கொஞ்சம் பார்க்கணும். நமக்கு டேட்டா வந்து ஆன்சர் போட்டால் தப்பாக போயிடுவாங்க. அதை படிக்கும்போது கிளியராக படிச்சிடணும். ஆக்சுவலாக அவங்க வந்து ஆப்ரேஷன் புல் ஸ்டார் மூலமா வந்து 84 அவங்க வந்து 83 நடக்கும். அதுக்கப்புறம் 84 இறந்துருவாங்க அக்டோபர் மாதம். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வருது. அதனால அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரதமர் ராஜீவ்காந்தி. சரிங்களா? அதனால் இது கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ நம்ம இந்திரா காந்தி மட்டும் பார்ப்போம். இந்திரா காந்தி பார்க்கும்போது பாருங்க போபால் விஷ சம்பவம் வருது, ஆப்ரேஷன் புல் ஸ்டார் ஞாபகம் வருது, அப்புறம் 36 பிரதமர் வருது, நெக்ஸ்ட் மீத்தல் ஐசோ சைனேட் ஞாபகம் வருது. இப்போ நம்ம இந்திரா காந்தி பற்றி படிக்கணும்னாக்கா முதல் பெண் பிரதமர். அவங்க பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். 66 to 77, 80 to 84. அதை நம்ம ஈஸியாக படிக்கணும்னா இந்த இயரில் நம்ம ஜிகே கால்குலேட் பண்ணோம்னாக்கா 66 ஆரம்பிச்சுங்க. 66 அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 84 என்ன இன்சிடென்ட் ஆகுதுன்ட்டு ஒரு பேப்பர்லையோ இல்லை நீங்கள் தனியாக வந்து ஒரு நாளைக்கு கிளாஸில் பார்த்துருவோம். இதில் வந்து முக்கியமாக படிச்சுனாக்கா என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வருது அது தனியாக ஒரு கிளாஸில் பார்த்துருவோம். இப்போ நம்ம படிக்கிறத வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. எது வந்தாலும் இந்திரா வந்து டாபிக் கொடுக்குறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, மெயின் பாயிண்ட் ஒரு 2-3 பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க. என்னென்னா முதல் பிரதமர், அப்புறம் வந்து 42 ஆண்டுகள் தம் மகள் கடிதங்கள் எழுதி கொண்டே இருந்தார். அந்த நம்பர் முக்கியம். 42 42 இயர்ஸ் வந்து கடிதங்கள் நேரு எழுதிட்டே இருக்காரு. அந்த நம்பரை ஞாபகம் வச்சுங்க, ரவுண்ட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது இன்னொன்று பாயிண்ட் பாருங்க, நேரு 47 64. இது முதல் பிரதமர் 47 64 வரை. அப்போ படிக்கும்போது இந்த டாபிக்கை படிக்கும்போது மக்கள் இந்திராவுக்கு நேரு எழுதி கடிதம் டாபிக் போது அதில் இருக்கிற டாபிக் 2-3 பாயிண்ட் தான் இருக்கும். பட் நாம எப்படி படிக்கணும்னா நேரு இந்திரா காந்தி, நேரு முதல் பிரதமர், அவங்களோட இயர் வந்து 48 64. நேரு என்னென்ன பண்ணாருக்கு இந்த இயரை வச்சு கொஞ்சம் பாயிண்ட்ஸாக அப்படியே நம்ம டைம் இல்லைன்னா ஃபாலோ பண்ணிடணும். 48 இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கும் வந்து முதல் இண்டஸ்ட்ரியல் ஆக்டு 48, அப்புறம் லேண்ட் சீலிங் ஆக்டு. இந்த மாதிரி வரும்போது நமக்கு இந்தியா சீனா போர். சரிங்களா? இந்தியா சீனா போர் மெயின் பாயிண்டே பார்த்தீங்கன்னாக்கா 3 பாயிண்ட் சொல்லலாம் நமக்கு இதில் இப்போ. பட் நிறைய இருக்கு. 48, அப்புறம் வந்து 52, 1962, 1964. அதில் பாருங்க 48 முதல் தொழிற்சாலை கொள்கை, 52 NDC பிளானிங் கமிஷன், 50 1950 பிளானிங் கமிஷன், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், இந்தியா சீனா போர், அப்புறம் 64 வந்து UTI, இந்த IDBI இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க் கம்பெனிலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் அந்த வந்து அதை கொஞ்சம் பார்த்துங்க. ப்ளஸ் இதை படிக்கணும் போது நமக்கு சப்ஜெக்டோட மிக்ஸ் பண்ணோம்னா ஈஸியாக கடந்து போகலாம். நம்ம இல்லை ஒரே டாபிக் படிச்சோம்னா டக்குன்னு நமக்கு வேற ஞாபகம் வராது. இதெல்லாம் படிக்கும்போது நம்ம ஒரு கலவையாக படிக்கும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடும். நம்ம நிறைய படிச்சுக்கலாம், லிங்க் பண்ணி செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த 42 36 ஒரு 2 மூணு சொல்லி பார்த்தா உங்களுக்கு மனசில் வந்துடும். ஓகே, அடுத்தது அவங்க எங்கே படித்தாங்கன்னு கேட்டால் விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி சேர்ந்த போது அவர் எழுதிய கடிதம் வந்து
இது விஸ்வபாரதி மேற்கு வங்காள சாந்திநிகேதன் இடத்துல உள்ளது. ஓகே, அப்போ விஸ்வபாரதி அது தாகூர். அப்போ இன்னொரு ஆளை பத்தி படிக்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட் தாகூர் எடுத்துக்கிறோம். இப்போ மற்ற 3 பேர் பார்க்குறோம். இந்திரா காந்தி, நேரு, தாகூர். இப்போ தாகூர் என்ன பண்ணாரு? தாகூர் எந்த ஸ்டேட் தந்தாங்க? வெஸ்ட் பெங்கால். அப்புறம் வந்து என்ன பண்ணார் அவரு? அப்புறம் 1913 நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. எதுக்காக நோபல் பரிசு கொடுத்தாங்க? கீதாஞ்சலி நூல். அப்புறம் வந்து முதல் ஆசிய லெவலில் முதல் நோபல் பரிசு வாங்கினாரா? எதுக்காக வாங்கினாரு? இந்த மாதிரி. நெக்ஸ்ட் தாகூர் வேற என்ன பண்ணாரு? என்ன நூல் எழுதியிருக்காரு? இந்த மாதிரி பாயிண்ட் வரும்போது நமக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்தது சிறைச்சாலை பாருங்க. அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை எழுதியிருக்காங்க. இப்போ இந்த அல்மோரா எங்க இருக்குன்னு பார்க்கணும். அல்மோரா எப்படி எங்க இருக்குன்னு பாக்குறத விட நீங்க மேற்பத்து போய் அல்மோரா எங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அல்மோரா எங்க இருக்கு? நீங்க என்ன பாக்குறீங்க? இந்தியா மேப்ல பாக்குறீங்க. இந்தியா மேப்ல பாத்தீங்கன்னா அல்மோரா எங்க இருக்கு? கண்டிப்பா சவுத் இந்தியால இருக்காது. ஒரு எலிமினேஷன் ப்ராசஸ்க்காக தான் அல்மோரா கண்டிப்பா சவுத் இந்தியால இருக்காது. நார்த் இந்தியால பாருங்க, உத்தரகாண்ட்ல இருக்கு. நம்ம நேரம் மேப்ல படிக்கிறதோட நம்ம நேரம் அங்க படிக்கிறதோட மேப் எடுத்து போயிட்டு உத்தரகாண்ட போய் பாருங்க ஒரு முறை. உத்தரகாண்ட் நார்த் இந்தியால இருக்கு. ஓகே, அது எங்க இருக்கு? அதாவது எந்த லொகேஷன்ல இருக்கு? நார்த்தா சவுத்தான்னு பாத்துங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் வந்து எப்படி கவர் ஆயிருக்குன்னு பார்க்கணும். முக்கியமா எந்த மாதிரி இந்த ஸ்டேட் எங்க கவர் ஆயிருக்கு? ஒண்ணு கடற்கரை ஓரமா இருக்கா, மலைத்தொடர் ஓரமா இருக்கா, பாலைவனம் ஓரமா இருக்கா, இதுல சமவெளியோட அட்ஜாயின்ட் இருக்கா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது லேண்ட் லாக்கட் ஸ்டேட். உத்தரகாண்ட் வந்து லேண்ட் லாக்கட் ஸ்டேட். சரிங்களா? அது ஒன்று தெரியும். அதோட தலைநகரம் பார்க்குறோம். அந்த தலைநகரம் எத்தனாவது ஸ்டேட்னு பார்க்குறோம். சரியா? 26வது ஸ்டேட். எந்த வருஷம் உருவாக்குனாங்க? 2000 நவம்பர் 1. என்ன அமெண்ட்மெண்ட்? சட்ட திருத்தம் எந்த சட்டத்தில் கொண்டு வந்தாங்க? இந்த மாதிரி பார்க்கணும் நம்ம. அப்படி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கு. இது வந்து அதனுடைய ஹைகோர்ட் எங்க இருக்கு? உத்தரகாண்ட் வேறனா இம்பார்ட்டன்ட் பிளேஸ் நைனிடால் எங்க இருக்கு? அப்புறம் கார்பெட் தேசிய பூங்கா அங்கேதான் இருக்கு. அது முதல் தேசிய பூங்கா. இந்த மாதிரி உள்ள போய் படிச்சீங்கன்னா உத்தரகாண்ட் எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5-6 பாயிண்ட் நமக்கு எதிராகும். அந்த மாதிரி நம்ம இது அல்மோரான்றது இங்கதான் இருக்குதுன்னு படிக்கிறதோட அங்க தேடி படிக்கணும் நம்ம உத்தரகாண்ட். அப்புறம் அவங்க ஆசிரியர் பேர் கிருபாலினி. கிருபாலினி படிக்கும்போது நமக்கு இன்னொரு பாயிண்ட் நான் வரும். கிருபாலினா 1947 ஐஎன்சில ஜேபி கிருபாலினி ஒருத்தர் வராங்க. இந்திய அரசியலமைப்புல வரும்போது கிருபாலினி ஒருத்தர் வராங்க. எந்த கிருபாலினி குழப்பம் உங்களுக்கு? அதுல பாருங்க, 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் போது ஐஎன்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? இது ஒரு முறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கிருபாலினி இந்த கிருபாலினி ஒன்னான்னு பாத்துங்க. அது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இருக்கு. நம்ம படிக்கிறது வந்து இந்த சப்ஜெக்ட்ல இந்த லெசன்ல கொஸ்டின் வராதுதான். ஆனா இதுல இருக்கிற பாயிண்ட் படிக்கும் போது தேடி வந்து லிங்க் மாதிரி நீங்க எலாபரேட்டா படிக்கும் போது கொஸ்டின் வந்து கண்டிப்பா வரும். இதுதான் நம்ம படிக்கிற மெத்தடு. இது ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஓகே, ஜவஹர்லால் நேரு பத்தியோ அப்புறம் வந்து இந்திரா காந்தி பத்தி சொன்னாக்கா நம்ம சொல்லிக்கலாம். பட் இங்க நம்ம படிக்கும்போது நம்ம இந்த பாயிண்ட்ல எவ்வளவு தேடிட்டு இருக்கோம். நம்ம ஆக்சுவலா அந்த டாபிக் இங்க படிக்கிறதுக்கும் உத்தரகாண்ட் டாபிக் படிக்கிறதுக்கும் பாருங்க எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணணும். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? அங்க படிச்சிருக்காரு. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் பாருங்க. இதுல கொட்டேஷன் மார்க் எனக்கு கொடுத்துருப்பாங்க. புத்தகம் வாசிப்பதை கடமையாக்க கூடாது. இது சொன்னது யாருன்னு கேட்பாங்க. கட்டாயப்படுத்தக்கூடாது. நீ போய் படின்னு சொன்னாக்கா படிக்க மாட்டாங்க. அவங்களே படிச்சு பாருங்க, ஈஸியா இருக்கும். அப்படி செய்தால் புத்தக வாசி மகிழ்ச்சி தராது. உண்மைதான் அது. அந்த புத்தகத்தின் மீது வெறுப்பு உண்டாகும். புத்தகத்தின் வாசிக்க ஆசை வராது. அடுத்தது ஷேக்ஸ்பியர், மில்டன் போன்ற எவ்வளவு அற்புதமான ஆங்கில படைப்பாளர். ஆங்கில கவிஞர் யாருன்னு கேட்பாங்க, ஆங்கில படைப்பாளர் யாருன்னு கேட்பாங்க. அவங்க நூல் எதுன்னு கேட்பாங்க. ஷேக்ஸ்பியர் எது? மில்டன். இந்த பேரடைஸ் லாஸ்ட், இழந்த சொர்க்கம், இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இங்கிலீஷ் ஆசிரியர் மில்டன். ஸ்கீட்ஸு, ஷேக்ஸ்பியரு, இந்த மாதிரி ஹேம்லெட் மூலம் அதிகமாக அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடக ஆங்கில கவிதை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆங்கில நாடகம் கேட்டிருக்காங்க. ஷேக்ஸ்பியர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு முறை எக்ஸாம்ல. மில்டன் எழுதிய ஒரு ஃபேமஸான நூல் எதுன்னு கேட்குறாங்க. அது இழந்த சொர்க்கம். ஷேக்ஸ்பியர் வந்து சேர்த்து படிக்கணும் நம்ம. ஷேக்ஸ்பியர் எதுன்னு கேட்டாக்கா ஹேம்லெட். அதிகமா நாடகம், அந்த நாடகம் அதிகம் அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் எதுன்னு கேட்டாக்கா ஷேக்ஸ்பியர். ஹேம்லெட். ஆம்லெட்னா நம்ம சாப்பிட்ற ஆம்லெட் இல்லைங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிளாட்டோ. பிளாட்டோ பாருங்க. இந்த கவிஞர்கள் பத்திலாம், இந்த அறிஞர்கள்லாம் போன முறை குரூப் 4ல இந்த பிளாட்டோ பத்தி கேட்டிருக்காங்க. பிளாட்டோ இது வந்து நம்ம புக்ல இருந்து அப்படியே படிச்சு அப்படியே போனோம்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். படிச்சது வரலையே, எதுவுமே வரலையே, அப்படிதான் வராதுதான் கண்டிப்பா. பட் நம்ம இந்த மாதிரி படிக்கும்போது பிளாட்டோ, இப்ப நம்ம 3 பேர் பார்த்தோம். பிளாட்டோ, ஷேக்ஸ்பியர், மில்டன்.
சரிங்களா? இப்போ பிளாட்டோ பத்தி கொஸ்டின் 10 பாயிண்ட். பிளாட்டோ வந்து பிளாட்டோவின் புத்தகங்கள் சுவையானதுன்னு சொல்றாங்க, சிந்தனை தூண்டுதுன்னு சொல்றாங்க. அப்படின்னு நிறுத்துங்க. பிளாட்டோ யாரு? அதுக்குள்ள போங்க. பிளாட்டோ நூல் எது? பிளாட்டோ யாரு, எந்த நாடு சார்ந்தாங்க, அவர் நூல் இருக்காரு. ரொம்பலாம் டெப்தா போய் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை, அவங்க பிஹெச்டி லெவல்ல நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. பேசிக்கா என்ன பண்றாங்க, அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னு சொன்னா படிச்சா போதும். இப்போ பாருங்க, பிளாட்டோ போன குரூப் 4 நினைக்கிறேன், போன குரூப் 4ல கொஸ்டின் வரிசைப்பட்டு சொல்லிட்டாங்க 4 பேர் கொடுத்துட்டு, இது யார் ஆசிரியர், இது யார் மாணவன்ட்டு. பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்களேன், சாக்ரட்டிஸ் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அப்புறம் வந்து அலெக்சாண்டர். இது வந்து இதான் வந்து ஆர்டர். மேல கீழே வரும்போது மாணவன் குறிக்கும். சாக்ரட்டிஸ் மாணவன், பிளாட்டோ, பிளாட்டோ அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டில் மாணவன் அலெக்சாண்டர்ன்ட்டு. சரிங்களா? இங்க கீழே போனாக்கா அவனுடைய குரு யாருன்னு கேட்பாங்க, ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. அலெக்சாண்டருக்கு அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டில் பிளாட்டோ, பிளாட்டோக்கு சாக்ரட்டிஸ். பட் இப்போ வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வரிசைப்பட்டு சொல்லிதாங்க அப்படின்ட்டு 4 பேர் யாருன்ட்டு. எப்படி ஞாபகம் வச்சு ஈஸியாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, சாக் பீஸ் ஆஹா, சாக் பீஸ் ஆஹா. இது பாருங்க, சாக் பிளாட்டோ பீஸ் ஹா ஹா. சரிங்களா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சு. பிளாட்டோ எது நூல் எதுன்னு கேட்பாங்க. சாக்ரட்டிஸ் என்ன சொன்னாரு, பிளாட்டோ என்ன சொன்னாரு, அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரு, அலெக்சாண்டர் என்ன சொன்னாரு. அந்த கொட்டேஷன் கொஞ்சம் ஞாபகம் வச்சணும். பிளாட்டோ வந்து பாப்புலேஷன் பற்றி சொல்லியிருப்பாரு. பாப்புலேஷன்லாம் எவ்வளவு பேர் இருந்தா அந்த பாப்புலேஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு நம்பர் கேட்டிருக்காங்க. அதுவும் எக்ஸாம் கொஸ்டின் தான். இவருக்கு நூல் த ரிபப்ளிக். அப்புறம் சாக்ரட்டிஸ் என்ன சொன்னாரு, அப்புறம் அரிஸ்டாட்டில் இந்த அதாவது அந்த அரசியல் மிருகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதுல. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. கிரேக்க நாடகம் சொல்லியாச்சு. அடுத்தது காளிதாசர். நெக்ஸ்ட் பர்சன் பாருங்க, காளிதாசர். நாம என்ன பண்றோம், படிச்சுட்டு காளிதாசர்னா என்ன இந்த இடத்துல இப்படி படிச்சுட்டு கடந்து போயிடுறோம். ஒரு முறை நீங்க இந்த மாதிரி படிச்சு பாருங்களேன், அடுத்த புக்கு படிக்கும்போது உங்களுக்கு ஹெவியான பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கேதர் ஆகி வந்துட்டே இருக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துடும் உங்களுக்குள்ள. இப்போ ஆக்சுவலாக நம்ம படிக்கும்போது இந்திராவும் நேரு பற்றி தான் சொல்லணும். ஆனால் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ இதெல்லாம் கொஸ்டின் பாயிண்ட் வந்து பாருங்க, நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட்லேயே இவ்வளோ பார்க்கணும். நம்ம எங்கே தயார்படுத்தணும்னா, நம்ம என்ன எக்ஸாம் பாயிண்ட் எப்படிலாம் வரும், அதுக்கு பழைய கொஸ்டின் வேலை கொஞ்சம் பாருங்க. இப்போ வந்து நம்ம இந்த பிளாட்டோ பார்க்கணும், நம்ம பாப்புலேஷன் பற்றி கேட்பாங்க, நூல் எதுன்னு பார்த்தோம், நம்ம இதெல்லாம் பார்க்கணும். நம்ம நெக்ஸ்ட் காளிதாசர். காளிதாசர் யாரு, எங்க இருந்தாரு, எந்த அவையில இருந்தாரு, அந்த அவையோட பேர் என்ன, அந்த மாதிரி படிக்கும்போது ஹிஸ்டரியோட டாபிக் உள்ள போவோம். இந்த குப்தர் காலத்தில் படிச்சது, அப்புறம் அவங்க இது நாடக நூல் என்ன, உரைநடை நூல் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். காளிதாசர் சாகுந்தலம் நாடகம் கொடுத்துருக்காங்க. நேரு சொல்லிப்பாரு எந்த நூல் வந்து வாசிக்க வேண்டிய நூல். நம்ம கூட சொல்லுவோம், இந்த புக்கெல்லாம் படிச்சா நல்லா இருக்கும், இல்லை சினிமாவை சொல்லுவோம், இந்த சினிமாவை எல்லாரும் பாருங்க நல்லா தான் இருக்கும், இது பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் நேரு என்ன சொல்றாரு, அதே மாதிரி இது வந்து வாசிக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அவங்க மகளுக்கு என்ன புக்குன்னு கேட்டா சாகுந்தலம். சாகுந்தலம் வந்து அவரோட நாடக நூல். அப்போ காளிதாசர் படிக்கும்போது அவருடைய நூல்கள்லாம் பிரிச்சு பிரிச்சு படிச்சணும். நம்ம எதெல்லாம் வந்து உரைநடை, இதெல்லாம் வந்து நாடக நூல்ன்ட்டு அது தனியாக ஒரு கிளாஸ் சொல்றோம் உங்களுக்கு எல்லாருமே கண்டிப்பா. நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் பாருங்க, டால்ஸ்டாய் போரும் அமைதியும். இப்போ ஆக்சுவலாக நம்ம இப்போ வரைக்கும் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 பாயிண்ட் வந்து கொஸ்டின்ல இப்போ நம்ம நடந்தே கொஞ்சம் தான். இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நிறைய. இப்போ போரும் அமைதியும் உடனே காந்தி கம்பேர் பண்ணுங்க. காந்தி வந்து எந்த நூல் பிடிச்சதுன்னு போன எக்ஸாம்லாம் கேட்டாங்க. லியோ டால்ஸ்டாய் வந்து வார் அண்ட் பீஸ், அதாவது போரும் அமைதியும். இது வந்து நேரு கம்பேர் பண்ணாங்க, அது உலகின் மிக சிறந்த நூல்கள் அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 பாயிண்ட், ஒன்று நேரு ஒன்று சொல்லியிருப்பாரு, மிக சிறந்த நூல் இது, வாசிக்க வேண்டிய நூல் ஒன்று சொல்றாங்க. அப்புறம் பெர்னார்ட் ஷாவின் பல நூல்களை வாசிக்கவில்லை. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க, நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல 100% வரக்கூடிய டாபிக் எதுன்னு கேட்டாக்கா இது பாருங்க, பெரியார். பெரியார் எங்கெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லா படிச்சணும் நீங்க. அடுத்து வந்து இங்க பெரியார். பெரியார் பத்தி வேணா ஒரு கிளாஸ்ல ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒரு பர்சன் பத்தி சொல்லிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அடுத்த கிளாஸ்ல வர பெரியார், இந்த மாதிரி இந்திரா காந்தி, ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு சிலபஸ் நம்ம டேர்ம் புக் முடிச்சுட்டு ஒரு பர்சனை பத்தி பார்க்கலாம். இனிமேல் ரெகுலரா ஒரு பர்சன் பத்தி பார்க்கலாம். வேணா அடுத்த கிளாஸ்ல வந்து நான் பெரியார் பத்தி நடத்துறேன் நான். ஏன்னா வந்து கம்பல்சரி கொஸ்டின் ஆகிட்டாங்க. இப்போ பெரியார் பத்தி கேட்கறேன்னா நிச்சயமா வந்து எங்கேயோ இடத்துல கொஸ்டின் வந்து நமக்கு வருது. பெரியார் வந்து கள்ளுக்கடை மறியல் எப்போ பண்ணாங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 1921 கள்ளுக்கடை மறியல்.
இப்ப பாருங்க கல்லுனாவே உங்களுக்கு தெரியும் ஒரு போதனை. இப்ப பாருங்க இந்த 1921 டக்குனு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 1921 இப்படி படிக்கிறோம் நம்ம. இந்த 21 ஞாபகம் வச்சு இப்படி வந்து பர்சன் இருக்காங்கன்னா அவன் கல்லு சாப்பிட்டான்னா எப்படி தெரியும் அவனுக்கு? டபுளா தெரியும். அதில் 21 கல்லுக்கடை மகள் 21. பட் இது மாதிரி கொஸ்டின் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ் வந்து கண்டிப்பா பெரியார் பத்தி நான் தெரியும். இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க, பெரியார் பத்தி பேசிக் பாயிண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. அது இன்னொரு டாபிக் வந்து பெரியார் வந்து படிக்கும் போது நமக்கு உள்ள பேஸ், அதாவது எங்க இருந்து ஆரம்பிச்சு கடைசியா எப்போ இறந்தாரு அந்த மாதிரி வந்து ஃபுல்லா படிச்சிருந்தாங்க. அப்ப படிச்சுட்டுனா படிக்கிறேன் ஏதோ ஒன்று நானும் படிக்கிறேன்னு சொல்லி பெரியாரை பத்தி வைக்கம் வீரரு, பகுத்தறி பகலவனு, தெனிதாசன் இதெல்லாம் படிச்சா இல்லைங்க. மொத்தம் கம்ப்ளீட்டா படிச்சேன். ஏன்னு கேட்டா கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா பெரியார் பத்தி கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பத்திரிகைகள் பத்தி படிக்கணும்னா ஒரு 6 பத்திரிகை கொடுப்பாங்க. 6 பத்திரிகை வந்து என்ன பண்ணணும், நீங்க அந்த இயர் வயசு பாருங்க. நம்ம இயர் வயசு படிக்கும் போது 1924 தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வைக்கம் போடுறதுக்கு அப்புறம் 25, 32, 33, 34, 35 இந்த மாதிரி இருக்கும். மொத்தம் 6 பத்திரிகை இருக்கும். அது நான் தனியாக உங்களுக்கு நடத்தினா உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்த டாபிக் நடத்திடுறேன் உங்களுக்கு. இதுல பாயிண்ட்ஸ் மட்டும் பாருங்க. இதுல தமிழகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர் மற்றும் இந்தியாவின் மாபெரும் சிந்தனையாளர். அடுத்த பாயிண்ட் ஒவ்வொன்றா கொட்டேஷன் மார்க் மாதிரி இருக்கும். அதை பார்த்து நான் வச்சுங்க. அறிவை பயன்படுத்தி எது சரி எது தவறு என்று சிந்தித்து பின்புதான் செயல்பட வேண்டும் சொன்னது பகுத்தறிவாளர் சங்கம். அடுத்தது மகாத்மா காந்தியின் தொண்டர், கள்ளுக்கடை மறியல், கதரை அணிய வேண்டும் பிரச்சாரம். அப்புறம் முக்கியமான இன்னொன்று பாயிண்ட் பாருங்க, அந்த தோளில் கதர் துணியில் சுமந்து விட்டுறான்னு சொன்னோம். பிறப்பினாலும் வரும் கீழ் ஜாதி மேல் ஜாதியின் வேறுபாடுகளை அகற்றியவர், மக்கள் அனைவரும் மனித ஜாதி. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்து முக்கியமான சுயமரியாதையும் பார்த்தீங்கன்னா மரியாதையும் சுயமரியாதையும் 2 கண்கள். அதே மாதிரி முத்துராமலிங்க அவர் சொல்லியிருப்பாரு, அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருப்பாரு ஒன்று. அந்த மாதிரி வரத்துல கம்பேர் பண்ணி பேச. நெக்ஸ்ட் வைக்கம் வீரர் வந்து போது வைக்கம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க கொஸ்டின். வைக்கம் கேரளாவில். இந்த பட்டம் ஏன் கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க? வைக்கம் வந்து வைக்கம் போராட்டம் 24 நடந்தது. அந்த வைக்கம் வந்து கேரளாவில் இருக்கு. என்ன கோவில் பிரச்சனைன்னு கேட்டாக்கா அந்த மகாதேவ டெம்பிள் அந்த கொஸ்டின் கேட்டாங்க. என்ன சமஸ்தானம்னு கேட்பாங்க, திருவாங்கூர் சமஸ்தானம். இது கேட்ட கொஸ்டின் போன குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் நினைக்கிறேன். அது எந்த சமஸ்தானம்னு கேட்டிருந்தாங்க. அதை இந்த வைக்கம் போராட்டம் நடத்தப்பட்ட சமஸ்தானம் எங்க இருந்துச்சு? திருவாங்கூர் சமஸ்தானம். 24 கோவில் பேர் கேட்பாங்க. அப்புறம் வைக்கம் போராட்டம் வெற்றி அடைறதுக்கு காரணமா உதவியர்கள் யாரு, எந்த வருஷம் வைக்கம் போராட்டம் நடந்துச்சு? ஓகே, வைக்கம் போராட்டம் உதவியர்கள் கேட்டிருக்காங்க கொஸ்டின். அது பெரியார் பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல நடத்திடுறேன். இந்த வைக்கம் போராட்டத்துக்கு அழைத்தவர்கள் யார், அங்க இங்கிருந்து அங்க அனௌன்ஸ் பண்ணி கேரளாக்கு வாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னது யாரு? ஓகே, அடுத்தது அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் சொல்றாங்க. அது ஒண்ணு. எல்லாரும் கல்வி கற்றுக்க வேண்டும். அடுத்தது முக்கியமா வந்து பெண் விடுதலைக்கு முதல் படியாக பெண்கள் எல்லாரும் கல்வி கற்கணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே வேறுபாடு கிடையாது குணத்திலே அறிவிலே. எதுக்காகன்னு கேட்பேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு கிடையாதுன்னா எதுல சொல்றான்னு கேட்டா எதெல்லாம் வேறுபாடுன்னு கேட்பாங்க. குணத்திலும் அறிவிலும் வேறுபாடு கிடையாது. அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்புறம் யுனெஸ்கோ அவார்டு, யுனெஸ்கோ விருது 70. அப்புறம் யுனெஸ்கோ எங்க இருக்கு, அதை விட்டுக்கூடாது. எல்லா பாயிண்ட்டும் நமக்கு பார்வை வந்து கொஸ்டின் பேப்பர்ல இருக்கணும். யுனெஸ்கோ எங்க இருக்கு? 1946 எங்க இருக்கு? பாரிஸ்ல இருக்கு. தலைமை பாரிஸ் எங்க இருக்கு? பிரான்ஸ்ல இருக்கு. பிரான்ஸ் எங்க இருக்கு? யூரோப்ல இருக்கு. அப்புறம் பிரான்ஸ் வந்து எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? சீன். பாரிஸ் வந்து சீன் நதிக்கரை. இது மாதிரி லிங்க் பண்ணி போயிட்டே இருக்கணும். பிரான்ஸ்ல வந்து வேற என்ன இருக்கு? இது பாருங்க யுனெஸ்கோ இருக்கு. அப்புறம் ஐரோப்பியன் கண்ட்ரி 46 எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது. அப்புறம் வந்து யுனெஸ்கோட முக்கியமான கோல் என்ன? இந்த பாரம்பரிய சின்னங்கள்லாம் வந்து அவங்களுக்கு பர்மிட் கொடுக்குறது. பாரம்பரிய இது பாரம்பரிய சின்னம்னா என்னென்ன இருக்கு இப்போ பண்ணியிருக்காங்க, முதல்ல எது பண்ணாங்க, இந்தியாவில் எத்தனை பண்ணியிருக்காங்க, சமீபத்தில் எது பண்ணாங்கன்னு கேட்பாங்க. எதெல்லாம் வந்து யுனெஸ்கோவில் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க. இல்லை அதே மாதிரி பயோஸ்பியர்ல மேப் இருக்கு இல்லையா, மேன் அண்ட் பயோஸ்பியர்ல, அந்த பயோஸ்பியர்ல மொத்தம் நம்ம 18 இருக்கு இந்தியாவில். அந்த 18ல் யுனெஸ்கோ மேப் பண்ணது 9. அந்த 9 எதெல்லாம் கேட்பாங்க. அது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். நம்ம பயோஸ்பியரை படிச்சு விட்டுருவோம், மொத்தமா வரிசையா படிச்சிருவோம். பட் 4 அம்சம் கொடுத்துட்டு இதுல எது யுனெஸ்கோ மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம சிக்கிக்குவோம். அப்ப தனியா படிக்கணும், மொத்தமா படிச்சிடணும். அது பிரிக்கும் போது பயோஸ்பியர் வந்து எத்தனை வந்து யுனெஸ்கோவில் அண்டர்டேக் பண்றோம்னு கேட்பாங்க.
பயோஸ்பியர் தனியாக ஒரு கிளாஸ் எடுத்துறேன். ஆனால் எல்லாரும் கேட்டுட்டு எல்லாமே தனியாக எடுக்கணும் எப்போ எடுக்கணுட்டு ஒவ்வொன்றெல்லாம் கண்டிப்பாக எடுக்கிறேங்க. அந்த யுனெஸ்கோ வந்து அவங்களுக்கு என்ன விருது கொடுத்தாங்க? அடுத்த எந்த வருஷம் கேட்டோம்? 1970. ஓகே, மீதி வந்து அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம்.